எலெக்ஷன் நேரம் நெருங்கிடுச்சு. இப்போ ஜனநாயகன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. ஜனநாயகன் பிரச்சனைக்கும் சிபிஐ விசாரணைக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. இந்த நேரத்தில் ஏன் சிபிஐ விசாரணை அப்படின்ற ஒரு கேள்வி. குறிப்பாக சட்டசபை எலெக்ஷன் இந்த வந்துகிட்டு இருக்குது. இந்த நேரம் எலெக்ஷன் இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு பார்வை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விசாரிக்க தந்த ஆரம்பத்தில் விசாரிச்சிருக்கலாமே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த விசாரணையுடைய இறுதிக்கட்டம் வரும்பொழுது தான். ஏன்னா இவர் குற்றவாளி இல்லை. இவர் குற்றவாளி இல்லை. சம்பவம் நடந்த இடத்துல இருந்தவர். அது என்னென்ன சம்பவங்கள் பார்த்தீங்க, என்னென்ன சம்பவங்களுக்கு தெரியுது. அது தவிர பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், 3 அதிகாரிகள் கேள்வி கேட்பாங்க. அந்த 3 அதிகாரிகளும் கிட்டத்தட்ட ஒரு 60 கேள்வி இருக்குதுன்னா டக்குன்னு மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்விகள் எல்லாம் இவர் தரப்பினர் கொண்ட இவருக்கு எதிரான தரப்பினர் சொன்ன சாட்சியங்களின் அடிப்படையில் கேள்வி கேட்கப்படும். குறிப்பாக அந்த பிரச்சார வேன் டிரைவர், அப்புறமா பவுன்சர்ஸு, இவங்கெல்லாம் கூட விசாரிச்சிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கிட்டது அதன் அடிப்படையில் கேள்வி கேட்கப்படும்னாங்க. அது ஓகே. இப்போ ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், குஷி ஆனந்த் இவங்க விஜய்க்கு சொல்லியிருக்கலாம் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு. கேள்வி எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, விஜய் இந்த விசாரணைக்கு ஆஜராக மாட்டார், அவர் கோர்ட்டுக்கு போவார் அப்படின்னு. அது நீங்கள் தாங்க குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருந்தா அது கோர்ட்டுக்கு போகிறதான விஷயம். விசாரணை தானே, வாங்க போகலாம் அப்படின்னு. இதில் முக்கியமாக அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி. குறிப்பாக மத்திய அரசு ஒரு பெரிய அழுத்தம் விஜய்க்கு கொடுக்கிறதா, இவரை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? இன்னொரு தரப்பு என்னன்னா, இப்போ இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே விஜய்க்கு ஆதரவாக, தாவேகாவிற்கு ஆதரவாக பாஜக தான் முதல் குரல் கொடுத்தது. அவங்க தான் ஆதரவாக நின்னாங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா ஹேமமாலினி தலைமையிலான எம்பி குழுவை அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, டக்குன்னு இவர் கூட்டணிக்குள்ள வருவார், பாஜகவுக்கு ஆதரவு தருவார் அப்படின்னு எதிர்பார்த்தார்கள் அப்படின்னு ஒரு தரப்பு. ஆனால் உடனே அவர் பொதுக்குழு கூட்டினார். பொதுக்குழுவில் வழக்கம் போல் அவங்க ஏற்கனவே போட்ட தீர்மானப்படி விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு பாஜக கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்னொரு தரப்பு என்னன்றாங்க, இல்லை இப்போ பாஜக அதிமுக கூட்டணி ஆல்ரெடி முடிவாயிடுச்சு. இப்போ அந்த முடிவான பிறகு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஓட்டை விஜய் தம் பக்கம் எடுத்துடுறாரு. இதனால் இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். அதை தடுக்கிறதுக்காக இவருக்கான அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இப்படி ஒரு பக்கம்.